இப்போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசுவானவர் 30 ஆண்டு காலம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று புறப்பட போகிறார். அப்படி புறப்படுவதற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இயேசு செய்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு முன்மாதிரி, ஒரு மாடல். அவர் அதை செய்யணுன்ற அவசியமே கிடையாது, ஆனால் நமக்காக அதை அவர் செய்து வைத்திருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் நமக்காக அதை அவர் எடுத்தார், ஒரு மாடலாக காட்டிவிட்டு போனார். அதே மாதிரி இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு முன்மாதிரியாய் காட்டப்பட்டவைகள். ஒரு மனுஷன் ஆதாம் எதை செய்ய தவறினானோ அதை மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் செய்து காட்டினார். அப்படி தான் இந்த சம்பவமும் இருக்குது. இயேசு கிறிஸ்து உலக வாழ்க்கையிலிருந்து சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கை, தன் தாயார் சகோதரரோடு இருந்து இப்பொழுது முழு நேரமாக தன்னுடைய ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்பதாக இயேசுவானவரை ஆவியானவர் சில காரியங்கள் செய்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மையுமே சில நேரங்களில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்துவார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக நடத்துவதற்கு முன்பதாக நம்மை சில பாதைகளிலே கர்த்தர் கொண்டு போவார். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு உடனடியாக இல்லை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு செய்யறதில்லை. சில நேரங்களிலே அதான் நாம் எப்பவும் சொல்லுவோம், சில கட்டளைகளை கொடுத்து தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை செய்யும் பொழுது ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறத செய்யும் போது ஒரு ஆசீர்வாதம் வரும். அதே மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் நடத்துவார், அனுமதிப்பார். அந்த பாதையிலே ஒரு சிலர் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இப்பொழுது அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயேசுவானவரை பரலோகத்தில் உள்ள தூதர்கள் வந்து பணிவிடை செய்ய போகிறார்கள். அவர் மிகப்பெரிய ஊழியத்தை தொடங்க போகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவரை நடத்தின சில பாதைகள், அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோடிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் ஒரு குரூப், ஒரு குழுவோடு கூட அல்லது ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசுவை முதலாவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஊழியத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பதாக, அல்லது இன்னொரு வாழ்க்கை தொடங்க போகிறது, அவருடைய ஊழியம் தொடங்க போகுது, அதற்கு முன்பதாக என்ன செய்கிறார்? அவரை இவர்கள் எல்லாருடைய மத்தியிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரித்து கொண்டு போகிறார். பிரித்து ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார். இந்த பிரித்து கொண்டு போகிற அனுபவம் என்பது தான் முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதலாவது உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்துவதற்கு கர்த்தர் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் பிரித்தெடுத்தல். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். இதுதான் பிரித்தெடுக்கிற அனுபவம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக கர்த்தர் உங்களை சிலரை விட்டு வேறு பிரிப்பார். இந்த வேறு பிரித்து கொண்டு வருகிற அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் முதல் படி. பல நேரங்களில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள், உங்களுக்கு எதிராக பேசுவார்கள், உங்களை ஒதுக்கி வைப்பார்கள். இது ஏன் நடக்குது? ஏன் என்னை விட்டு எல்லாரும் இப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வேறுபாடு என்பது பிசாசு செய்வது அல்ல. இந்த வேறுபாடு ஆவியானவராலே செய்யப்பட்டது. உங்களை தேவனே அவர்களை விட்டு பிரிப்பார். தேவன் சிலரை விட்டு உங்களை பிரிக்கிறார்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய முகாந்தரம் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்லது முதல் படி எதுன்னா, மாறுபாடான சந்ததியை விட்டு கர்த்தர் உங்களை பிரிப்பார். ஏன் என்ன பிரித்தாரு? நம்ம ஊர்லலாம் ஒரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஆனால் இப்போ அந்த பழக்கம் இருக்குது, இப்போ அதுக்கு பிரயோஜனம் இல்லை. முன்னாடி தான் அந்த பழக்கத்துக்கு பிரயோஜனம் இருந்துச்சு. என்னென்னா, கல்யாணமான உடனே கணவனையும் மனைவியும் தனியாக ஒரு வாரத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கு தேன் நிலவுன்னு பேர். அது ஏன் அனுப்புனாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நான் சொல்கிறது,
இவர் ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாரு, இவங்க ஒரு குடும்பத்தோடு இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் 3 நாள் என்ன செய்வாங்க, அனுப்பிவிடுவாங்க. அங்கே போய் அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது பாருங்கள், நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் கிடையாது. இப்போ முன்னாடியே பேசி முடிச்சிடுறாங்க எல்லாரும், உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது. அப்புறம் தனிநிலைக்கு போய் 2 ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கு, நேரில் பேச மாட்டேங்குது. நான் அதனால தான் அப்பன்னு சொன்னேன். இப்போவும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, இதை விட்டுருவோம். அப்போது அவங்க போய் என்ன செய்வாங்க, ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவங்க திரும்பி வரும்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகிருக்கும். இந்த பிரிவினை தான் அவர்களுக்குள்ளே புரிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டம். அந்த பிரித்து வைத்தல் தான் அவர்கள் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுதும் கூட தேவன் உங்களை அது வரைக்கும் இருக்கிற ஜனங்களிடமிருந்து வேறு பிரிப்பார். பல நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக மாறுறாங்க, நான் இயேசுவை ஏற்று தானே கொண்டேன், நல்லவனாக தானே மாறி இருக்கிறேன். முன்னாடி கெட்டவனாக இருந்திருப்போம், இப்போ நல்லவனாக தான் மாறி இருப்போம். முன்னாடி பல கெட்ட பழக்கங்கள் இருக்கும், இப்போ நமக்கு பைபிளும் கையுமா தான் இருப்போம். ஆனால் அத்தனை பேரும் அகைன்ஸ்டாக இருப்பான், எல்லாம் எதிர்ப்பான். ஏன் இருப்பானா, நீங்கள் நினைப்பீங்க பிசாசு எல்லாரும் என்னை விட்டு பிரிக்க. இல்லை, தேவனே பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார் தெரியுமா? அவங்களை எல்லாரை விட்டு பிரித்து உன்னை தனித்து கொண்டு போய் தேவன் தன்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த தனிமையான அனுபவம் தான் உங்களோடு கூட தேவனை அதிகமாக இணைக்கும். அந்த நேரத்தில் நீங்க கத்துக்கொள்ளுகிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தேவனை பற்றி அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை அல்லது தனித்து கொண்டு போகிற அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகவே அமையும். நாம என்ன செய்யறோம், சில நேரத்தில் அப்படி போகாம ஆண்டவர் சிலர் நம்மளை விட்டு பிரிப்பாரு. வாலண்டியரா போய் நம்ம திரும்பி சேருவோம். என்ன மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தப்பு, ஏன் எங்ககிட்ட பேச மாட்டேறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக என்ன நடக்கணும், பரலோகத்தில் ஆண்டவர் தலையிலே அடிச்சுப்பாரு. இப்படி ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு வந்திருக்கேனே. நானே சில கல்யாணம் பண்ணி சிலரை கூப்பிட்டு வந்தோடனே இங்கே அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு, நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எங்கள் அம்மா எங்களை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா, நாங்கள் எங்கள் வீட்டில். இப்போ இந்த கணவன் என்ன நினைப்பான், உன்னை எதுக்கு நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், அதுக்கு பேசாம நீ என்ன பண்ணியிருக்கலாம், அங்கேயே இருக்கலாம். நான் உன்னை கூப்பிட்டு வந்த காரணம் என்ன, அதையெல்லாம் மறந்துட்டு நீ ஏன் கூட இருக்கணும், நீ நானும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த வேறுபாடு. அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வரும்போது தான் தேவன் யாருமே இல்லாத அந்த தருணத்தில் தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தன்னுடைய கர்த்தர் பல காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய 1வது வருஷத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். +2 முடிச்சு காலேஜுக்கு போகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அந்த முதல் 3 மாதம் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு செமஸ்டர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மழை லீவ் வந்தது. அந்த மழை லீவில் காலேஜ் 1 மாதம் லீவ் விட்டாங்க, மழை தண்ணி வந்ததுனால. அப்போ வாயில் கை வச்சு மூடாதீங்க, அது அழுட்டும் பரவாயில்ல, அவங்க அதுக்கு ஒரு மோசமான வேலை செய்கிறாங்க, வாயில் கை வச்சு மூடுறாங்க. கவனிங்க, அப்போது மழை லீவ் வந்தது. அந்த 1 மாதம் கேப்பில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டார். திருப்பி நான் காலேஜுக்கு போகும்போது இப்போ நான் நல்லவனா போகிறேன், அதாவது பரிசுத்தவனா போகிறேன் நம்ம கணக்கில். இப்போ அவங்களாம் புறஜாதியார். இப்போ நம்ம அப்படி தானே, முந்தின நாள் வரைக்கும் அவன்லாம் நம்ம ஜாதி, ரட்சிக்கப்பட்டோம்னா அவன் புறஜாதி. நம்ம அவ்வளோ எப்படி ஆயிட்டோம், ஒரே நாளில் நம்ம பரிசுத்தவனா மாறிடுவோம்ல. இப்போ அப்படி போகிறோம். அப்படி போன உடனே திடீர்னு ஒரு 2-3 வாரம் இருக்கும், எங்கள் காலேஜுக்கும் பக்கத்து காலேஜுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும்போது பக்கத்து காலேஜுக்காரங்களும் எங்கள் காலேஜுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாதுல்ல. அதனால ஓரமாக நின்று அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சண்டையை பார்த்துட்டே இருந்தோன்னே சண்டை முடிஞ்சிச்சு, ரோட்டில் நடக்குது. சண்டை முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. சொல்லப்போனால் என் கிளாஸில் இருக்கிற ஒரு 80 to 90% பசங்க சண்டை போட்டாங்க அன்றைக்கி. எல்லாரும் வந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸு சண்டை போடுறோம், அடி வாங்குகிறோம், அடி கொடுக்குறோம், நீ இப்படி மலை மாதிரி நிற்கிற கல் மாதிரி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, இனிமேட்டு யாரும் இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு போனாங்க. ஒரே நாளில் கிளாஸ் மொத்தம் அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. ஒரே நாள். நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறேன், ஆண்டவர் என்ன செஞ்சது தப்பா, நானும் போய் அடிச்சிருக்கணுமோ, ஏன் இப்படி ஆகிப்போச்சு, அத்தனை பேருக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்களே. 3 வருஷம் என்னோட கூட யாரும் பேச மாட்டாங்க, ஒரு சிலரை தவிர யாரும் பேச மாட்டாங்க. அப்போது பஸ்ஸில் போவோம். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் பயங்கரமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு போவோம்.
இப்போ டோட்டல் பஸ்ஸில் நான் தனியாக உட்காந்துருப்பேன், அவங்களாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க, நான் போய் பேசினாலும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எங்கள் ஸ்கூலில் ஒரு சூறைச் செடி ஒன்று, காலேஜில் ஒரு சூறைச் செடி இருந்துச்சு, கிரவுண்டில் லாஸ்ட்டில் இருக்கும். அது உள்ள அழகாக ஒரு ஆள் போய் படுக்கிற அளவுக்கு கேப் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருந்தார் போல். யாரும் பேச மாட்டாங்க. நேராக அந்த சூறைச் செடிக்கு போவேன், அங்கேயே உட்காருவேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், அப்புறம் தூங்குவேன். அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே வேலை தான் எனக்கு, ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். 4 வேலை தான் எனக்கு. இப்போது அந்த 4 வேலை தான். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஒரே ரூம்குள்ளே இருப்பீங்க? நான் 10 நாள் கூட இருப்பேன், இந்த 4 வேலை நான் செய்வேன் கரெக்டாக. அப்போது அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் படுத்து தூங்குவேன், எழுந்துச்சி வருவேன். அங்கே இருக்கும்போது தான் அநேக காரியங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை விட பெருசுன்னா, அப்போ தான் எங்கள் சர்ச்சில் வந்துட்டு ஓப்பனர் மினிஸ்ட்ரி போவாங்க, 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க ரோட்டில் எல்லாரும். அப்போ எனக்கு கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறது எப்படி நாங்கள் செஞ்சு பார்த்துருக்குறேன். 1/2 hour பிரசங்கம் பண்ணுறது எப்படி, காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், ஹவுஸ் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணுறது எப்படி, எங்கள் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கூட போவேன், நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது செஞ்சு பார்த்துருக்குறேன். அந்த 3 வருஷம் இவர்கள் யாருமே என் கூட பேசலை, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு கூட இருந்தார். அந்த நடத்தின அந்த பாதை தான் இன்னைக்கு ஊழியத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் சொல்றேன், உன்னை கர்த்தர் ஏதாவது ஒரு இடத்துல வேறு பிரிச்சு யாரை விட்டாவது கொண்டு வராரா, அது சாபம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அப்படி கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, உங்களை யாரை விட்டு பிரிக்கிறாருன்னா ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உன்னை எதுக்கோ பழக்க வைக்கிறார், எதையோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், உன்னோட தேவன் உறவாட விரும்புகிறார், உன்னோட தேவன் நடக்க விரும்புகிறார். நம்ம காட மாதிரி சென்சிட்டிவான காடு உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. அவர் பழக ஆரம்பிச்சார்னா ஒரு வயலின் கிட்ட பழக்கூட மாட்டார், அவர்கிட்ட அப்படி ஒரு சுபாவம் உண்டு. அவர் அதனாலதான் என்ன செய்வார்னா, அவர் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக உலகத்தை தூரப்படுத்திக்கிட்டே இருப்பார். நான் இதை அனுபவிச்சதை சொல்றேன். தேவனோட நீங்கள் அதிகமாக நெருங்க தொடங்கும் போது உலகம் தானாகவே தூரம் போகும், அவரே அனுப்புவார். அவன் சொல்லுவான், உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம்பா, அப்படின்னா இவர் பேச போறாருன்னு அர்த்தம். இவர் பேச வந்துட்டாருன்னா எல்லா வயலையும் ஓராமிப்பாரு. ஏன் நம்ம கிட்ட எல்லாரும் இப்படி வேறு பிரிஞ்சு போறாங்க, ஏன் எல்லாரும் விட்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணமே இல்லாம உன்னை பிரிக்கிறான், காரணமே இல்லாம உன்னை துரத்துறான்னா கர்த்தர் அதுக்கு பின்னாடி இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அது பிசாசு கிடையாது. பிசாசு எப்பவுமே 10 பேர் வேஸ்டானவனை உன் கூட வச்சிருக்கணும் தான் விரும்புவான். அதுவும் இந்த உதவாக்கிற 10 எப்பவும் கூட இருக்குதுன்னா கண்டிப்பா அது கர்த்தர் கொடுத்தது இல்லை, பிசாசு கொடுத்தது. வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், வாங்க டீ குடிக்க போலான்னு சொல்லுவான், என்ன பேசவே மாட்டீங்க அப்படின்னு அரட்டை அடிக்கிறானா, அவன் தேவனால் வந்தவன் அல்ல. எவனாவது வசனம் பேசுறான் வந்தாதான் அவன் தேவனால் வந்தவன். மற்றபடி சும்மா பேசுற எல்லாம் பிசாசால வந்தது. அப்படிப்பட்டவெல்லாம் போனா நீங்க கவலையே படக்கூடாது, சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லணும். அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு டிவியில் ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. அந்த ராக்கெட் அப்படியே மேலே போகுது, போக 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 ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே அதுலேருந்து எல்லாம் பிரிஞ்சு விழுந்துச்சு, ஒரு சர்டன் பார்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு விழுந்துச்சு. திருப்பி அதுக்கு மேலே அது மேலே போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்ஸ் என்ன செஞ்சது, பிரிஞ்சு விழுந்தது. இப்படி மேலே போக போக பிரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. கடைசியா அங்க என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கூடை அளவு உள்ளதான் அங்க போய் லான்ச் ஆச்சு. அப்ப என்ன அர்த்தம், இந்த கூடை தான் ப்ராஜெக்ட், அதான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நிறைய கீழே இருந்து தூக்கிட்டு வரும். இப்போ கூட இருந்து நிறைய தூக்கிட்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட பார்ட்ல அது பிரியும் போது அந்த ராக்கெட் சொல்லக்கூடாது, சே இவங்களும் நானும் ஒன்று மணி நேரம் மேலே வந்தோம், இவங்களை விட்டுட்டு நான் எப்படி தொடர்ந்து அவ்வளோ தூரம் போவேன், இவங்க இல்லாமல் நாங்கள் போக முடியுமானா, இதுவும் போகாது அதுவும் போகாது, 2 கீழே விழுந்துடும். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல பிரியணும், அது காட்ஸ் பிளான். நீ பிரியாம இருந்தனா உன்னை அது கொன்னுடும். அதுக்கு தான் கர்த்தர் பிரிக்கிறார். சிலது பிரியாது, அது போய் திருப்பி ஜாயின் பண்ண பார்க்கும், 2 கீழே விழுந்துடும். பல நாட்கள்ல இந்திய ராக்கெட் பிரியாம கடல்ல விழுந்தது தான் நியாயம். பல இந்திய ராக்கெட் கடல்ல விழுந்துட்டே இருக்கு, ஏன்னா அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் அது என்ன செய்யாது, பிரியாது. ஆனால் அது பிரிய 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 மேல போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும். கடைசியா அந்த டெஸ்டினேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருந்து வந்த எதுவுமே இருக்காது, அவர்கள் என்ன லான்ச் பண்ண விரும்பினார்களோ அது மட்டும் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் உன் ஆத்மா தேவனுக்குள்ள வளர 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 இந்த பூமிக்குரிய காரியங்களை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அதுல மனுஷர்களையும் சேர்த்து எல்லாம் பிரியும். கடைசியா அத்தனையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடும் பொழுது உங்கள் ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேரும். அப்படிதான் கர்த்தர் லான்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மள. பல நேரங்கள் இப்ப பாருங்க, நீங்க ஃபிளைட்ல போறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், போகும்போது என்ன செய்வான், 30 கிலோ இருக்கிறது 35 கிலோ இருக்கிறதெல்லாம் கையில வாங்கிடுவான்.
கீழே வாங்கிடுவான். எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இங்கே கொடுத்துருங்க. எவ்வளோ இருக்குது? ஒரு 7 கிலோ வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், 7 கிலோன்ட்டு 9 கிலோ வச்சுருப்போம், 11 கிலோ வச்சுருப்போம், வெயிட் இல்லாத மாதிரியே நிற்போம். நம்ம நினச்சிப்போம் அவன் பார்த்தா நம்மளை பார்த்து தான் அவன் இவ்வளோ சட்டங்களே கொண்டு வரான். 7 கிலோ வரைக்கும் வச்சுக்கலான்னு சொன்னால் நம்ம 11 கிலோ வச்சுக்கிட்டு ஆனால் 7 கிலோ ரேஞ்சிலே நிற்போம். நம்மளுடைய ஐடியா என்னன்னா, நம்மளை பார்த்தா அவன் கண்டுபிடிக்க மாட்டான், முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது 11 கிலோ வச்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா 7 கிலோ இருக்கும்போது முகம் ரிலாக்ஸாக இருக்கும், 11 கிலோ இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவானோ உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும், முகம் மட்டும் காட்டி கொடுக்கும், அவன் கண்டுபிடிச்சிருவான் போல தெரியுதுன்னு. அவன் நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான் 11 கிலோ இருக்கா அப்படிமா. அப்புறம் என்ன பண்ணுறான், அதையும் குறைக்கிறான். ஃப்ளைட்டுக்கு போகிறோம், அங்கே போனோன்னு இந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, இந்த பேக்கை மேலே வைங்க. இல்லை என் கூட வந்த பேக் நான் கையிலே வச்சுப்பேன். அட மேலே வை, போகும்போது எடுத்துக்கலாம். ஏன், நீ பறக்கும் போது உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக பறக்கணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே போக போக எல்லா வெயிட்டையும் கர்த்தர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ மேலே போகும்போது எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துருவார். இதில் நம்ம என்ன நினைக்கிறோம், வெயிட்டை சேர்த்துக்க நினைக்கிறோம். எல்லாம் சேர்ந்து போவோம், எல்லாம் வெயிட்டாக கொண்டு போவோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு. நீங்கள் பண்ணலையா, அவர் பண்ணுவார். ஆவியானவர் உன்னை வேறு பிரித்து கொண்டு போவார். அவர் கொண்டு போகிற இடத்துக்கு அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் டோட்டல் பைபிளில் வாசித்து பாருங்கள், இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்குள்ளே போனவன் தான் பரிசுத்தவனாக இருப்பான். ஆபிரகாமை பிரிப்பார், ஈசாக்கை பிரிப்பார், யாக்கோபை தேசத்தை விட்டு பிரித்து சிரியா தேசத்துக்கு கொண்டு போவார், யோசேப்பை பிரித்து கொண்டு போவார், தானியேலை இங்கிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போவார். அத்தனை பேரையும், தமஸ்குவுக்கு பவுலை பிரித்து கொண்டு போவார் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு. அத்தனை பேரையும் பிரிப்பார். எவனெல்லாம் கர்த்தர் பிரிக்கிறாரோ அவன்லாம் சூஸ் பண்ணப்பட்டவன் அர்த்தம். எவனை கர்த்தர் வேறுபாடுக்குள்ள கொண்டு வராரோ அவன் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன் அர்த்தம். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பிரிக்கிறாருன்னா உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். திட்டம் இல்லாம தேவன் உங்களை பிரிவினைக்குள்ள கொண்டு வரவே மாட்டார். அப்ப அந்த பிரிவினைக்கு நீங்கள் முடிவு பரிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேலே நிறைவேறும். அல்லேலூயா. சண்டை போட்டு பிரியப்படாது, அது வேற. இப்போ அதை நான் அடிக்கடி சொல்வேன், இப்போ இருக்கிற சபையிலுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடிந்து கொள்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் யாருக்கு இல்லை, விசுவாசிக்கு இல்லை. இப்போ நம்ம எதையாவது சொன்னோம்னா, அந்த காலத்துலலாம், அதான் நான் காலையிலையும் சொன்னேன், நம்ம கடிந்து கொள்கிற உபதேசம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆவியானவர் எங்களோட பேசினாருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ விசுவாசியை திட்ட முடியாது. 2 தடவை அது தப்பு பண்ணோம். செய்கிற தப்பை நம்ம திட்டின உடனே, இப்போ விசுவாசி, நான் சொல்கிறது உங்களெல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியே, சரியா? அது ரொம்ப முக்கியம். நான் நாளைக்கு போகிற வரைக்கும் நான் பேசுகிறது எல்லாமே மஸ்கட்டுக்கு வெளியே தான். நீங்கள் வந்துட்டு யாரும் நம்மளை சொல்கிறாரு போலன்னு நினச்சிக்கவே கூடாது. ஆனால் நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்குன்னா அப்போ நீங்கள் தான், சரியா? அந்த இது நீங்கள் கரெக்டாக வந்துடணும். சில நேரத்தில் நம்ம திட்டின உடனே இப்போ விசுவாசிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா, நான் சர்ச்சை ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் யார் வரா, நாங்கள் ஒரு 4 பேர். யார் யார்? நானும் கணவர் 2 பிள்ளைகளும். இப்போ எவனையுமே திட்ட முடியல பாருங்க, கடிந்து கொள்ள முடியல. உபதேசம், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்ம திட்டினோம்னா 3 நாள் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, 3 நாள் ஃபோனே ஆன் பண்ண மாட்டேங்கிறான், 4ஆவது நாள் ஆன் ஆகுது. என்ன பிரதர் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு, கர்த்தர் பேசினார். இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு கர்த்தர்? அவங்ககிட்ட தான் பேசுகிறார், நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார். என்ன பேசினார்? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. எங்கே ஆரம்பிக்க சொல்கிறார்? வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. யார் வரா? என்ன, நம்ம பசங்க தான். இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கான். எவனை திட்டினாலும் சர்ச்சு, எவனை திட்டினாலும் ஊழியம். ஏன் கடிந்து கொள்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், என்ன காரணம் சொல்கிறோம், அது இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, பக்குவம் இல்லை. அந்த பிரிவினையை சொல்ல தேவனே உங்களை பிரிப்பார். அந்த பிரிவினைக்கு இந்த பிரிவினைக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நாம சண்டை போட்டு நீ உன்னை விட்டானா பாருங்கிறது வேற, உன்னை விட்டு ஆவியானவர் உன்னை பிரிக்கிறது வேற. 2 பிரிவினைக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ உன்னை கர்த்தர் உன்னை பிரித்து ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறாருன்னா அந்த பிரிவினைக்கு அனுமதி கொடுங்க. அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு முதல்ல வாங்க. அந்த பிரிவினை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஒரு சிலருக்குலாம் என்ன இருக்குதுன்னா, அந்த பிரிவினையில் ஒரு குற்ற உணர்வு இருக்குது. என்ன குற்ற உணர்வு இருக்குது? நம்ம செஞ்சது தப்பா, இப்படி வந்துட்டோமே, தனியாக வந்துட்டோமே, என்னை பிரித்து கொண்டு வந்துட்டாரே. இப்போ பாருங்க, யோசேப்புக்கு அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள கடைசியாக கர்த்தர் அதை எடுத்து போட்டார். எடுத்து போட்டோன்னா அவன் அந்த வார்த்தையை சொல்கிறான், உங்களை விட்டு கர்த்தர் என்னை கொண்டு வந்து உங்கள் நன்மைக்காக தான் கொண்டு வந்தார். இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். யாக்கோபுக்கு அந்த குற்ற உணர்வு என்ன இருக்குது? ஏசாவை பார்த்த உடனே அவன் என்னை கொன்று போடுவான், நான் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். இல்லையா, கர்த்தரே உன்னை பிரித்தார். ஏசா விட்டு யாக்கோபை பிரிச்சாதான் யாக்கோபு ஆசீர்வாதத்தை 12 கோத்திரத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லாவிட்டால் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். யாக்கோபுக்கு அது தெரியல.
யாக்கோபு என்ன நினைக்கிறான்? நம்ம ஏசாவுக்கு பயந்து ஓடி வந்துட்டோம், ஏசா நமக்கு விரோதமா இருப்பான், அடிப்பான், கொள்ளுவான். ஒன்னும் நடக்காது. கர்த்தர் உன்னை பிரித்தால் உன்னை அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக உயர்த்தாம விடவே மாட்டார். எப்படிப்பட்ட ஏசாவா இருந்தாலும் அவன் உன்னோடு கூட பணிந்துதான் போவான், உன்னோடு சமாதானமாய்த்தான் போவான். அப்ப கர்த்தர் ஒரு பிரிவினையை கொடுக்குறாருன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். ஆமா, அந்த பிரிவினையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த வேறுபாடு, டிஃபரன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிஃபரன்சியேஷன் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கான ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறார்னு அர்த்தம். ரெண்டாவது வாசிங்க, அதே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, இல்ல நீங்க எப்பவுமே தப்பாவே வாசிக்கிறீங்களா, என்ன விஷயம்? அப்பொழுது இயேசு, நான் சொல்றது 4:1, நான் பேசுறது உங்க காதுல விழுதா? சரி, 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி பிரித்து கொண்டு போற உங்களை எங்க கூட்டிட்டு போவார் தெரியுமா? எங்க கூட்டிட்டு போவாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போவார். ஏன்னா பிரித்து கூட்டு போற ஆண்டவர் கொஞ்சம் போய் ஒரு நல்ல லண்டன்ல உட்கார வச்சா எப்படி இருக்கும் இல்லையா? கணவன் ஹனிமூனுக்கு கூட்டு போறாரு. எங்க போறோம்? சவுதி அரேபியா டெசர்ட்டுக்கு போறோம். உன் கூட வாழ்றதே முதல்ல வனாந்தரம் தான். இதுல அங்க வர நம்ம நிறைய பேருக்கு பைபிளில் இந்த வனாந்தரத்தை நம்ம மைண்டில் நெகட்டிவாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க. என்ன நெகட்டிவாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க? வனாந்தரம், உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய. பைபிளை பொறுத்த வரைக்கும் வனாந்தரம் என்பது துன்மார்க்கருக்குத்தான் கொலைக்களம், உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கும் இடம். வனாந்தரத்தில் உருவாகாம நீங்க வேற எங்கேயுமே உருவாக முடியாது. வனாந்தரம் என்பதுதான் உங்களை உருவாக்குற ஸ்தலம். நீங்க யோசித்து பாருங்க. நான் பைபிளை ஒரு ஆதியாகமத்திலிருந்து நம்ம புதிய ஏற்பாடு வரைக்கும் சும்மா ஒரு ஓவர்லைனா அந்த வனாந்தரத்துக்கு போனவங்களை மட்டும் பார்த்தேன். அத்தனை பேரும் போயிருக்கான். வனாந்தரத்துக்கு போகாத சூப்பர் ஹீரோஸே இல்லை பைபிளில். அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்ததான எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எவ்ரிபடி. அந்த வில்டர்னஸ்ங்கிறது வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த ஒரு பாதை. அந்த வனாந்தரத்தின் பாதை தான் உங்களை எண்ணி உருவாக்குற இடம். பிரச்சனை, போராட்டம், உபத்திரவங்கிறமே அது நம்மளை கொல்றதுக்காக வரல, உருவாக்குறதுக்காக கர்த்தர் வச்சது. அப்படி நம்ம கடந்து வரும்போது இந்த வேறு விரிச்சு கொண்டு, அதுவும் எப்போ நடக்கும் தெரியுங்களா? இந்த வேறு விரிச்சு கொண்டு வராருல, கொண்டு வரும்போது வனாந்தரம் வரும். இந்த வேறுபாடுக்குள்ள வரும்போது என்ன வனாந்தரத்துக்கு கூட்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வனாந்தரத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களாம் வனாந்தரத்தை பார்த்துருப்பீங்க. வனாந்தரம் பார்த்துருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? எந்த வனாந்தரம்? உங்களுக்கு என்ன வனாந்தரம் இருக்கு பக்கத்துல? பாலைவனம் இருக்கா? இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இப்பதான் ரோடெல்லாம் போட்டிருக்கா நடுவில். 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடையாது? ரோடெல்லாம் கிடையாது. 2 பக்கமும் மண்ணு தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மண்ணு தான். ஒதுங்கிறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஓமன் ஆயில் நடுவில் எதுவுமே இருக்காது. ஒரு ஷாப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நடந்தோம் நடக்க வேண்டியது தான். 2 பக்கமும் மண்ணு தான். மருந்துக்கு கூட ஆதரவாக பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அதுதான் வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்துக்குள்ள தான் கர்த்தர் எங்கே கொண்டு போறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கொண்டு போறாரு. இயேசு கிறிஸ்துவ 40 நாள் கொண்டு போறாரு. யோசேப்பை கொண்டு போறாங்க வனாந்தரத்துக்குள்ள. எதுக்காக கொண்டு போறாரு? அந்த வனாந்தரத்துல யாருமே இல்லையா ஆண்டவரே, அதனால தான் உன்னை நாங்க கொண்டு போனேன். ஏன்? அங்கே தான் நான் உன்னை உருவாக்குவேன். வனாந்தரத்தின் பாதை, உபத்திரவம் என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான 2வது ஸ்டேஜ். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் கேளுங்க, உபத்திரவப்படாம ஒருத்தரும் மேல வந்ததா சரித்திரமே கிடையாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியக்காரங்களை. 2வது ஜெனரேஷன் வரவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்றான். யார் சொன்னா இல்லைன்னு? கண்டிப்பாக உண்டு. இயேசு உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னாரா? இருக்குன்னாரா? இயேசு உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உன்னை அந்த பாதையில கொண்டு போவேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான். என்னுடைய வாழ்க்கையில் சில வருஷங்களுக்கு முன்பாக வனாந்தரத்தின் பாதை எனக்கும் வந்துச்சு. போராட்டம், பிரச்சனை, ஊழியமே ஒளிஞ்சு போகிறோம், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி சிலர்லாம் கிரியை செஞ்சாங்க. அந்த பாதையில் கடந்து போகும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எழுந்திரிச்சு போய் சாப்பிடுன்னு சொன்னார். நான் ஏன்னா பிரச்சனை உச்சம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இப்படி நடக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், எழுந்து போய் சாப்பிடு.
இந்த பாதையில் எல்லாரும் போயிருக்காங்க. இந்த பாதைக்குள்ளே போகாமல் நான் உனக்கு வச்ச ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கவே முடியாது. அப்போ தான் எனக்கு அது புரிய தொடங்குச்சு. அப்போ தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஒன்று நடக்கும். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஒரு நாளும் உன் வனாந்தரத்தில் கர்த்தர் கை விடவே மாட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் சொல்லுவேன், அந்த பாதையில் நான் கடந்து போகும்போது இப்படியெல்லாம் கர்த்தர் பேசுவாரான்னு எனக்கு தோணும். ஏன் தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவிசுவாசப்படுவேன், 4 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பயப்படுவேன். ஆண்டவரே இப்படி நடக்குது. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் பேசுவார், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் பேசுவார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் பண்ண ஒரு காரியத்தை நினைச்சு இன்னைய வரைக்கும் நான் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆயிரும். என்ன தெரியுமா? நான் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கேன். ஆண்டவரே எல்லாம் இப்படி ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. திடீர்னு ஒரு ஊழியக்காரர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பி விடுறாரு. எனக்கு என்ன அனுப்பி விடுறாரு தெரியுமா? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பயப்படாதேன்ற வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தத்தையும் எடுத்து ஒரே சார்ட்டா போட்டு அனுப்புறாரு. அது வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, பைபிள்ல இருக்கிற மொத்த பயப்படாதையும் உனக்கு சொல்லியிருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அதான் வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் நடத்துகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பார். ஒரு நாள் வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னை கை விடவே மாட்டார். ஏன்னா வனாந்தரம் உருவாக்குற இடம். இந்த பைபிள பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா? இது வரைக்கும் இந்த வனாந்தரத்தில் ஒரு பரிசுத்தவானம் செத்து போனதாக பைபிள்ல காரியமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரம் என்பது கொல்லுவதற்கான இடம் இல்லை, உருவாக்குவதற்கான இடம். அந்த உபத்திரவம் உன்னை உருவாக்கும். நீங்க அந்த உபத்திரவத்தில் உண்மையா இருந்து பாருங்களேன். அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் மேல சாஞ்சு கொண்டு பாருங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல, அந்த உபத்திரவம் தாங்க நீங்க கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிக்கவே முடியும். நீங்க சாதாரணமா கர்த்தர் ருசிக்கிறத விட உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தரை இன்னும் அதிகமாக ருசிக்கலாம். ஒரு பெரிய பிரசங்கியார் டிவியில் பிரசங்கம் பண்ணுவார். உனக்கு உபத்திரவம் இல்லை, உபத்திரவம் இல்லைம்பார். உனக்கு வாழ்க்கையில் என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது, உனக்கு உபத்திரவமே கிடையாதும்பார். ஒரு நாள் இந்த பிரசங்கம் பண்ற அவருக்கு அவருடைய அப்பா, அவரும் ஊழியக்காரன், அவருக்கு ஒரு மூத்த ஊழியர், 80 வயசு உள்ள ஊழியர் ஃபோன் பண்ணி கேட்டாராம், ஏன்பா டிவியில் உன் பையன் உபத்திரவம் இல்லை உபத்திரவம் இல்லைங்கிறானே ஊழியங்களில், உண்மையிலே ஊழியத்தில் உபத்திரவம் கிடையாதாப்பா அப்படின்னு கேட்டாராம். யாரு? பிரசங்கம் பண்றவருடைய அப்பாவுக்கு. அப்போ அந்த பிரசங்கம் பண்றவருடைய அப்பா சொன்னாராம், ஆமாங்க ஐயா, உலகத்தில் ஊழியத்தில் என்ன கிடையாது? உபத்திரவமே கிடையாது, எதுவுமே என் பையனுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான். ஏன்பா அப்படி சொல்ற? அவனை பெற்றிருக்கனே, எல்லா உபத்திரவம் எனக்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க உபத்திரவம் இல்லை, போராட்டம் இல்லை. உபத்திரவத்தின் பாதை நிச்சயம் உண்டு. அந்த உபத்திரவத்தின் பாதையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உபத்திரவம் உன்னை உருவாக்குவதற்காக கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் கேள்வி கேட்கிறோம்ல, எனக்கே ஆண்டவரே இந்த பிரச்சனை, எனக்கே இப்படி நடக்குது, நீங்க தானே என்ன கொண்டு வந்தீங்க, நீங்க தானே இப்படி செய்றீங்க, இதுக்கு நடுவில் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? ஆண்டவர் எதுக்கு அதை அனுமதிக்கிறார் தெரியுமா? அந்த உபத்திரவம் தான் உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் உருவாக்கணும்தான சிச்சுவேஷன். அதுல தான் உன் விசுவாசம் வளரும், அதுல தான் உன் தேவன் மேல இருக்கிற அன்பு வளரும். பாருங்க, டாக்டர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வர்றது நல்லதுங்கிறான். 1 இயருக்கு ஒன்ஸ் ஃபீவர் வர்றது நல்லது. சில டாக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர்ல அது என்ன செய்யுமா? அது உருவாக்கி விடுமா, அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி விடுமா. அந்த ஜுரம் அந்த வைரல் ஃபீவர் என்னவாமா? நல்லது, அது வர்றது நல்லதுங்கிறான். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டு பிடிக்கிறது நல்லது, எல்லா நீரும் என்ன செஞ்சிருமாமா? வந்துருமா. அப்ப சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிற உபத்திரவமா அப்படித்தான். அதை உருவாக்கும் போது உனக்குள்ள இருக்கிற களிம்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இதை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான பலனை இதுல கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அந்த உபத்திரவம் தான் உன்னை உருவாக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எத்தனை பரிசுத்தவான்கள் நெருப்புல தூக்கி போட்டாலும் அவனுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்க. அவனுக்கு தெரியும், நீ என்னை கொன்று போட்டாலும் சரி, கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிங்கக்கபில தூக்கி போட்டாலும் சரி, கர்த்தர் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வனாந்தரம் தான் ஆசீர்வாதத்துக்கான முதன ஸ்டேஜ். யோசித்து பாருங்க, பைபிள்ல வனாந்தரத்துக்குள்ள போன யாராவது ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்களா? அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்காரு. யோசேப்பா இருக்கட்டும், எகிப்துக்கு பிரதமர் ஆக்கி விட்டுருவார். தானியேலா இருக்கட்டும், பெரியாள் ஆக்கி விட்டுருவார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கவர்னர் ஆக்கி விட்டுருவார். அத்தனை பேரையும் உருவாக்கி விட்டுருவார். அப்ப இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறாரா? அந்த பாதை எதுக்கு தெரியுமா? வரப்போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அந்த பாதை எந்த பாதைனா, கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பாதை.
அதுதான் உன்னை கொண்டு போகும். அப்ப அந்த உபத்திரவத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லாதீங்க எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி, எனக்கே நடக்குது. சிலர்லாம் வர சொல்றான் எனக்கு மட்டும் ஏன், உனக்கு மட்டும் இல்லை, எல்லா பரிசுத்தவானுக்கும் அது உண்டு. இதே பரிசுத்தவான்கள் பாதை, இதே பாதையில் தான் அத்தனை பரிசுத்தவான்கள் முன்னாடி கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. ஒரு 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 தம்பிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அவன் வந்து என்ன கேட்டான், அண்ணே இந்த பாதையில் யாருமே போயிருக்க மாட்டாங்கண்ணே, அவ்வளோ கஷ்டமா இருக்குண்ணா. நான் சொன்னேன் நீ ரொம்ப லேட்டாக போய்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் போயிட்டான். என்ன இப்படி சொல்றீங்கண்ணா? டே நான் கூட 2 வருஷம் முன்னாடி அந்த தான் போனவா அண்ணே. எதுக்கு சொல்கிறேன், இந்த பாதையில் நமக்கு முன்னாடி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த 2019 நான் ஒரு மனுஷனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே நல்ல வேலை இந்த மனுஷனை கொடுத்தீங்க ஆண்டவரே. யார் தெரியுமா? பவுலுக்காக. ஃபஸ்ட்டு டைம். ஏன் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சு டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு போக வர டிக்கெட்டை கையில் கொடுத்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த பாதையே உபத்திரவங்கிறமே, ஒன்றுமே இல்லாத காலத்தில் அவன் ரோடு போட்டிருக்கானே நமக்கு வந்து ஊழியத்தின் பாதையில், அஸ்திவாரம் மாதிரி எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறானே, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டானா, 3 தடவை சாவுக்கு எதுவாக கிடந்தானா, பட்டயமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ அவ்வளவு உபத்திரவத்தை சந்திச்சானா, கப்பர் சேதம், மிருகத்தோட போராட்டானாமா. இவ்வளவுக்கு நடுவில் அவன் போட்ட ரோட்ல போறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, அவன் ரோடு போட்டு வச்சுட்டு போனானே, அவன் எப்படிப்பட்ட பரிசுத்தவனா இருக்க முடியும்? அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவன் போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு சபைகள் தைரியமாய் பின்னாடி போயிட்டு இருக்குது, இவ்வளவு பேர் தைரியமா போயிட்டு இருக்கோம். காரணம் அந்த ஒரு மனுஷனுடைய பாடு. அவன் போன வனாந்தரத்தின் பாதை. கடைசியில் அவன் எப்படி செத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அவன் செத்து போனது வந்து சிறைச்சேதம், அது வேற. அவன் பட்ட பாடுகள், அவன் பட்ட உபத்திரவம், வியாதி, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறானம்மா. நான் 2019 ஒரு நாள் உட்காந்து அவனுக்காக சோத்திரமா, நான் நல்ல வேலை ஆண்டவரை எனக்கு பவுலை கொடுத்தீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பயம் இல்லாமல் எங்களை நம்பி கொடுத்துருந்தீங்கன்னா கிறிஸ்தவமே இருந்திருக்காது. நம்மெல்லாம் இன்னும் ஒரு யோசித்து பாருங்க, இவ்வளோ நிருபத்தை நம்ம கையில் கொடுத்துருந்தா காப்பிரைட் வாங்கிட்டு ஒரு பையனும் கொடுத்துருக்க மாட்டோம். ஆமாம் தானே? நம்ம கையில் மட்டும் இவ்வளோ லெட்டரை கொடுத்துருந்தோம்னா இது எந்து கர்த்தர் எனக்கு பிரத்யேகமாக கொடுத்தது, அதை யூஸ் பண்ண உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவோமா, அவன் மொத்தத்தையும் எழுதி கையில் கொடுத்துட்டு இன்னைக்கு இதை வச்சு பாட்டு எழுதிட்டு காப்பிரைட் வாங்குறான். இதில் கேட்டால் சொல்கிறான் அது ஏன் பாட்டு, அப்போ அதில் யூஸ் பண்ணிருக்க வசனம் யாருது? பவுல் காப்பிரைட் வாங்கினா என்ன ஆகும்? தாவீது காப்பிரைட் வாங்கினா என்ன ஆகும்? அத்தனை வயலும் செத்தான். ஏசு கிறிஸ்து இலவசமாக கொடுத்துருக்கிறாரு, நாம் அதில் நல்லா ஜாலியாக மேலே ரோடு போட்டு போயிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுடைய உபத்திரவம் 2000 வருஷம் சபையை நடத்துவதற்கு பிரயோஜனப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் உன்னுடைய உபத்திரவம் இன்னும் பின்னாடி வரப்போகிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. கர்த்தர் உன்னை உபத்திரவத்தில் நடத்துறாருன்னா இது உனக்காக மட்டும் இல்லை, உன் சந்ததிக்காக மாத்திரமல்ல, உனக்கு பின்னால் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய சந்ததிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். வனாந்தரத்தின் பாதையில் போகும்போது கர்த்தர் ஒரே ஒரு காரியம் சொன்னார், அதை நான் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். கவனிங்க, இந்த வனாந்தரத்தின் பாதையில் போகும்போது மட்டும் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வனாந்தரத்திற்கு இஸ்மவேல் போகிறான். இஸ்மவேல் வந்துட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார், நீரூற்றை உண்டு பண்ணினார். லகாய்ரோயி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்மவேல் யார் தெரியுமா? ஒரு துஷ்ட மனுஷன். 16ஆம் அதிகாரம் சொல்லுது, ஆதியாகமம், அவன் யாரு? ஒரு துஷ்ட மனுஷன். அவன் கை எல்லோருக்கும் விரோதமாக, எல்லோருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். அந்த வனாந்தரத்தில் ஒரு துஷ்ட மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அவனையே சாக விடாம நான் காப்பாற்றுவேன்னா, என் ரத்தத்தால கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் நீதிமானாகிய உங்களையும் என்னையும் நான் எப்படி சாக கொடுப்பேன்? எப்படி ஆண்டவர் சாக கொடுப்பாரு? அவருக்கு நல்லா தெரியும் ஒரு துஷ்ட மனுஷன், அவன் எல்லாருக்கும் விரோதமா நிக்க போறான்றது அவருக்கு தெரியும். ஆனால் அவன் சத்தத்தையே வனாந்தரத்தில் கேட்ட தேவன் உன் சத்தத்தை வனாந்தரத்தில் கேட்காமையா போயிடுவாரு. நீ ஒருவேளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் ரூமுக்குள்ள அழுவது யாருக்கு தெரியும், என் உபத்திரவம் யாருக்கு தெரியும், ஐயோ நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது, வெளியே சொன்னா கூட அசிங்கம்னு சொல்லி அழுவுற. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ரூமுக்குள்ள நீ அழுகிற சிந்துகிற கண்ணீர் அத்தனையும் நான் கேட்டிருக்கிறேன். இந்த வனாந்தரம் ஒரு நாளும் உன்னை கொன்று போடாது, உன்னை வாழ வைக்க போகிறது, உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. வருகிற நாட்களிலே உன் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். அதுதான் வனாந்தரம். வனாந்தரத்துல நம்ம எனக்கு வேணும்னு கேட்க வேண்டாம், ஆனா வந்த வனாந்தரத்துல சொல்லுங்க, இது என்னை வாழ வைக்க போகிறது. இங்க உன்னை வனாந்தரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தா தைரியமா சொல்லுங்க, இது ஒரு நாளும் என்னை கொன்று போடாது. நான் சாகுவதற்காக இங்கே வரவில்லை, கர்த்தர் என்னை வாழ்வதற்காக கொண்டு வந்திருக்கிறார்.
அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்காக வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தை யோசித்து பாருங்க. வனாந்தரம் என்ன சாதாரணமா நினைச்சிட்டோமா? வனாந்தரத்தில் நீரூற்று வரும், வனாந்தரத்தில் மன்னா வரும், வனாந்தரத்தில் காடை வரும், வனாந்தரத்தில் தூதன் வருவான், வனாந்தரத்தில் கண்மலை வரும், வனாந்தரத்தில் மேகஸ்தம்பம் வரும், வனாந்தரத்தில் அக்னி ஸ்தம்பம் வரும், வனாந்தரத்தில் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். எப்படி வனாந்தரம் நாசமான இடமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, எப்படி வனாந்தரம் நாசமான இடமா இருக்க முடியும்? வனாந்தரத்தில் எல்லாம் உண்டு. உன் தேவன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் ஒன்று இருக்கு. வாசிங்க. ஆதியாகமம் 39:20 வாசிங்க. அந்த சிறைச்சாலையில் அடுத்து வாசிங்க. அப்போ கர்த்தர் எங்க இருக்கிறாரு? யோசேப்பு எங்க இருக்கிறான்? அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நீ ஜெயில உன்னை வச்சுட்டு கர்த்தர் அவர் ஜாலியா அரண்மனையில் இல்லையா? உன்னை வனாந்தரத்தில் வச்சா கர்த்தர் உன் கூட அதே வனாந்தரத்தில் இருக்கிறார். உன்னை ஜெயில வச்சா கர்த்தர் உன் ஜெயில உன் கூட இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். யோசித்து பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோட இருந்தான், அங்க இல்ல. கர்த்தர் எங்க இருந்தாரு? அப்பன்னா அவன் ஜெயில இருந்தா நான் ஜெயில இருப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை ஜெயில வச்ச ஆண்டவர் அவர் சந்தோஷமா களியாட்டமா அங்க இல்ல. உன்னை எந்த ஜெயில வச்சாரோ அதே ஜெயில கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை எந்த வனாந்தரத்தில் வச்சாரோ அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ நினைக்காத வனாந்தரத்தில் நான் மட்டும் இருக்கிறேன் இல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். He never let you alone. ஒரு நாளும் உன்னை அவர் தனித்து விடுகிறது இல்லை. வனாந்தரத்தின் பாதைக்குள்ள அத்தனை பரிசுத்தவனை கிராஸ் பண்ணியிருக்கிறான். ஒருவேளை நீ அப்படி போயிட்டு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. வருகிற நாட்கள் உனக்கு ஆசீர்வாதமான நாட்கள், இது உயர்த்த போகிற நாட்கள். உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சாரோ அதை சுதந்திரிக்கிற நாட்கள் வரப்போகுது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வனாந்தரத்தின் பாதையில கொண்டு போறார். அதுக்கு தான் நீ இப்ப கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற. ஒருவேளை உன்னை கர்த்தர் வேறு விரிச்சு கொண்டாந்துருக்கலாம். ஒரு வனாந்தரத்துக்குள்ள கொண்டாந்து, ஆண்டவரே இவ்வளோ வேறு விரிச்சு எல்லாரும் விட்டு கொண்டாந்து இங்க கொண்டாந்து இந்த வனாந்தரத்தில் வச்சிருக்கிறீங்களே. இப்ப ஆமாப்பா, இங்க வச்சாதான்ப்பா நீ ராஜாவா மாற முடியும், இங்க வச்சாதான்ப்பா நீ உயர்த்தப்பட முடியும். இதுதான்ப்பா உயர்த்துகிற ஸ்தானம். செகண்ட் ஸ்டேஜ் இதுதான். மூன்றாவது மிக முக்கியமானது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். கவனிங்க. சாரி சிஸ்டர், திருப்பி வாசிங்க பாப்போம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். யார் கூட இருந்தாரு? வனாந்தரத்தின் பாதையில 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? முதல்ல பிரிச்சு போயிட்டாரு. இப்ப 2வது எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. 3வது அங்க போய் யாருக்கு நடுவில் வச்சிருக்கிறார் தெரியுமா? காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டு இருந்தார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொஞ்சம் காட்டு மிருகத்தை கொடுத்துருப்பார். இந்த காட்டு மிருகம்தான் உன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஆட்கள். நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா, சரி எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் பிரச்சனையாச்சு, இவங்க ஏன் எனக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, ஏன் எனக்கு விரோதமா இப்படி செயல்படுறாங்க, நான் இவங்களுக்கு என்ன தீங்கு பண்ணேன்? அது கர்த்தர் அனுமதித்த காட்டு மிருகம். அது அங்கதான் இருக்கும், அது இருக்கணும். அது கர்த்தர் அனுமதி கொடுக்குறார். இப்போ ஆவியானவர் இயேசுவை கூட்டிட்டு போய் வேறு பிரிச்சு வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போய் இப்போ யாருக்கு நடுவில் வைக்கிறாரு? காட்டு மிருகங்களுக்கு நடுவில் வைக்கிறார். இந்த காட்டு மிருகம் எப்போ பேசும் தெரியுமா? காட்டு மிருகம் எப்போ பேசும் தெரியுமா? 104ஆம் சங்கீதம் வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 20-21. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். காட்டு ஜீவன் எப்போ நடமாடும்? ராக்காலத்தில் நடக்கும். இப்போ இயேசுநாதர் உபாசத்துக்கு போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்கிறாரு? வனாந்தரத்துக்கு. இவர் உபாசம் எப்போ இருப்பார்? எப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பார்? அதிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். இவர் ஜெபம் பண்ணிட்டு சரி
நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு போனால் இப்போ யார் வருவா? காட்டு மிருகம் வந்து நிற்கும். ஏன்னா அது நைட்டில் தான் நடமாடும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், அப்பொழுது ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு மிருகங்களும் நடமாடும். உபத்திரவத்தின் பாதை உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பேர் வருவான் பாருங்க, சில காட்டு மிருகம் வரும் பாருங்க, சில வார்த்தைகளை பேசும் பாருங்க. வனாந்திரம் கூட பரவாயில்ல, இதுதான் கஷ்டம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, 2 அடி அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் பேசின வார்த்தை இருதயத்தில் அறுத்துக்கிட்டு இருக்குமா, சில ஆட்களை கத்தர் கொடுப்பார். இந்த காட்டு மிருகங்கள் உன்னை சுற்றி வரும். இது என்ன செஞ்சுருக்கோம் இயேசுநாதரை நைட்டில்? இயேசுநாதர் கொஞ்சம் ஈவினிங் ஆனால் சாயங்காலம் ஆனால் சரிப்பா, காலையிலேருந்து ஃபாஸ்டிங், வனாந்திரம் வெயில் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். வெயிலில் முடித்து வனாந்திரத்தில் முடித்து சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு அப்படி இருள் வந்த உடனே குர்ற குர்றன்னு சவுண்டு வரும். கர்ஜிக்கிற சவுண்டு, ஊழையிடுற சவுண்டு, நரி ஊழையிடுறது, எல்லா காட்டு மிருகம் சவுண்டு வரும். இயேசுநாதர் எப்படி இருந்தாலும் தெரியுமா? காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று மண்ணா இருக்கிறாங்க, எல்லாம் அப்படியே க்ளோஸாக இருக்கு, அப்படி சுற்றி இருக்கு எல்லாம். நடுவில் இயேசுநாதர் உட்காந்துருக்கிறார், சுற்றி காட்டு மிருகமாக இருக்கும். அப்படி உட்கார்ந்த உடனே இது உருமோ அது உருமோ, அது ஊழையிடும், தூக்கம் வரும். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணி போகும்போது சில காட்டு மிருகம் வரும் பாருங்க, சில பேச்சு பேசுவான். யோபு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க, வந்தான் பாருங்க 3 பேர். நம்ம சில நேரத்தில் எதிர்பார்ப்போம், ஆண்டவரே யாராவது 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே, யாராவது ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குமே. அந்த நேரத்தில் இவன் வருவான். கடைசியில் யோபு என்ன நினச்சான் தெரியுமா? அதுக்கு பிசாசே பரவாயில்லடா, அவனாவது ஒரு நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். இவன் 7 நாள் தலையில் மண்ணை போட்டு உட்காந்தான். இவன் நினச்சான், ஐயோ நம்ம கூட இப்படி உட்காந்துருக்கானே, 7 நாள் ஒன்றும் பேசாமல் உட்காந்ததானா. யோசிச்சு பாருங்க, 7 நாள் ஒன்றும் பேசாமல் ஒருத்தன் கூட உட்காந்துருக்கானா எவ்வளோ நல்லவனாக இருக்கணும். ஆனால் அவன் வாயை திறந்தா தான் தெரிந்து அவன் யாருன்னு. சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லவங்க, அப்படி இப்படின்னு. ஒரு நாள் வரும், அதுதான் காட்டு மிருகம்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வேதனை கட்டம். சிலர் வந்து வாயை திறப்பான் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஊழியத்தில் யாராவது ஊழியத்தின் பாதையில் கடந்து போகும்போது, உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஊழியத்தின் பாதையில் போகும்போது உங்களை வந்து சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் செத்தா நான் செத்துருவேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அவன் தான் குழி வெட்டுவான் ஃபஸ்ட்டு. நம்ம யாரை நம்புவோம் தெரியுமா? நம்ம யாரை நம்புவோம் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்புவோம். சிலர்லாம் கேஷுவலாக இருப்பான், சத்தியத்தை பேசிடுவான், அப்படி கேட்பான் அப்படின்ட்டு போவான். நமக்கு அவனை கண்ட பிடிக்காது. அவர் பெருமை தெரியுமா? அவர் வந்து ஒரு 4 வார்த்தை கூட சொல்ல மாட்டார். ஆனால் அவன் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறவனாக இருப்பான். அவன் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறவனாக இருப்பான். சிலர் வருவான் பாருங்க, அப்படியே தூக்கி வச்சு, எங்கள் பாஸ்டர் யாருன்னு சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதர் பவுல் எங்கள் பாஸ்டரும்பான். அவரை சிலுவையில் அறிஞ்ச மாதிரி அறைய போடான்னு அர்த்தம். அவன் அதைத்தான் சொல்லியிருக்கான், நம்ம தான் புரிஞ்சுக்கல. சில காட்டு மிருகம் அதுதான். ஏன் காட்டு மிருகத்தின் நடுவில் கத்தர் ஒன்று வைக்கிறார் தெரியுமா? காட்டு மிருகத்தின் நடுவில் சஞ்சரித்தாதான் பல நாட்டு மிருகங்களை இயேசு சந்திக்க வேண்டி இருக்குது. அவர் 3.5 வருஷம் நாட்டு மிருகத்தை சந்திக்கணும். அந்த 3.5 வருஷம் நாட்டு மிருகத்தை சந்திக்கிறதுக்கு தான் இந்த 40 நாள் காட்டு மிருகத்தினுடைய பிராக்டிஸ். உனக்கு சில காட்டு மிருகங்களை கத்தர் கொடுத்துருப்பாரு. அது உருமம், கத்தும், உன்னை கொன்னுறேன் பாருங்க, உன்னை அப்படி பண்ணிடுறேன் பாரு, இப்படி பண்ணிடுறேன் பாரு. ஆமா, நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே ஏன் இவன் இப்படிலாம் பேசுறான், என்ன கொன்னுடுவானா? நம்ம நினச்சிப்போம் ஆண்டவருக்கு தெரியாமல் அவன் பக்கவாட்டு வழியாக உள்ளே வந்தான்னு. அவர் தான் அனுப்பி வச்சதே. போ பேசு, போ எல்லாம் பேசு. ஏன் ஆண்டவரே? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, காட்டு மிருகம் என்ன வேணா உருமம். 40 நாள் நைட்டு ஏசுநாதர்கிட்ட என்ன கத்திருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது உங்களை சாகடிக்காது. கொல்லுகிற அதிகாரத்தை கத்தர் அவன் கையில் உங்களை ஒரு நாளும் கத்தர் ஒப்பு கொடுத்ததே கிடையாது. அவனுக்கு பேசுகிற வரைக்கும் தான் அதிகாரம். கோலியாத்து வரலாம், பேசலாம், சவுண்டு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தாவீதை சாகடிக்கிற அதிகாரம் கோலியாத்துக்கு கிடையாது. கோலியாத்தை சாகடிக்கிற அதிகாரம் தான் தாவீது கையில் இருக்கிறது. கர்த்தர் காட்டு மிருகத்தின் மேல உனக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. காட்டு மிருகத்துக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. நான் தான் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பைபிளில் படித்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம எல்லாம் தெரியும், தெரிஞ்ச சம்பவம் தான். தானியேலை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்கக்கபியில் போட்டாங்க. சிங்கக்கபியில் போட்டோன்னா சிங்கத்தை தூதன் என்ன பண்ணான்?
வாயை கட்டிட்டான். அப்போ அது மோசமான சிங்கம். ஆமாம் தானே? நல்ல சிங்கமாக தான் வாய் கட்ட வேணாமே இல்லை? இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. என்ன சிங்கம்? அது கழுதையை அடித்து, இது தீர்க்கதரிசியை அடித்து எல்லாத்தையும் அடிச்சிச்சு. ஆனால் எதையுமே சாப்பிடாம பக்கத்தில் நிற்கிது. கழுதையும் நிற்கிது, செத்து போன தீர்க்கதரிசி பாடியும் இருக்குது. கழுதை சிங்கம் என்ன பண்ணுது? பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது இஸ்ரவேல் சிங்கம், நல்ல சிங்கம், சாப்பிடவே இல்லை, எதையும் சாப்பிடல, ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. இன்னொரு தீர்க்கதரிசி வந்து இவன் பாடியை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அது என்ன பண்ணுச்சு? பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வந்த தீர்க்கதரிசி அதை அடிக்கலை. அது நல்ல சிங்கம். ஆனால் இந்த சிங்கம் அப்படி இல்லை, பாபிலோன் சிங்கம். இது எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா? மோசமான சிங்கம். அதனால தான் அது வாயை என்ன பண்ணிட்டான்? கட்டிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாயை கட்டின தூதன் இந்த தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா? ஆமாவா இல்லையா? இது வாயை கட்டுறதுக்கு பதிலாக இதை தூக்கி வெளியே விட்டுட்டு, தானியல் பத்திரமா இங்கே இருந்துக்க, காலைல ராஜா வருவார், மீட் பண்ணிக்கன்னு சொல்லாமா இல்லையா? அது வாயையும் கட்டிட்டு பக்கத்துலேயே விட்டுட்டும் போயிட்டான். இப்போ அந்த சிங்கம் எப்படி பார்த்துருக்கோம் தானியலை? வாய் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்ததை விட 2 மடங்கு கோபமாக இருக்கும் இப்போ சிங்கம். ஏன் தெரியுமா? வாயை கட்டியாச்சு, ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுமே, ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்? நல்ல சாப்பாடு, செக்க செவேர்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் யூதன், நல்ல செக்க செவேர்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனையும் பார்க்குது, நல்ல ஃபுட்டு, சாப்பிட முடியலையே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம குலோப் ஜாமுனை வச்சுருவோம், பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் நல்லா இருக்கிறவனுக்கு பிபி வந்துடும், சுகர் போய், சாப்பிட முடியலையே. அதுலேயும் அவனுக்கு எப்போ கோவம் வரும்னா, அவன் மனைவி அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அப்போ தான் அவனுக்கு கோவம் 2 மடங்காக மாறும். நீ சாமனும் சோத்திரம், கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருமா. கத்தர் பார்த்ததுனால தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் இல்லையா? எப்படி கோவமாக இருக்கும் பாருங்க. வாயை கட்டியாச்சு சிங்கத்துக்கு. கட்டின சிங்கம் அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கவனே சும்மா இருக்குமா? அது அதால் முடிஞ்சது சவுண்டு போடுறது மட்டும்தான். உரு உரு உருங்க. தானியல் என்ன யோசிச்சிருப்பாரு? ஏண்டா தூதா, வந்து கட்டினதான் கட்டினிய, என்னை கொஞ்சம் வெளியே விட்டு போயிருந்தா நான் நைட்டெல்லாம் நிம்மதியாவது உட்காந்துருப்பேன்ல. அவன் சொல்கிறான், நிம்மதியாக இருக்கப்படாது. சிங்கம் கடிக்காது உன் லைஃப்பில், காட்டு மிருகம் உன்னை என்ன செய்யாது? கடிக்காது. ஆனால் குறிப்பிட்ட காலம் அந்த காட்டு மிருகம் அங்கே தான் இருக்கும். கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதுக்கு உனக்கு மேல் அதிகாரியாக இருப்பான், கீழ் அதிகாரியாக இருப்பான், உன் கூட இருக்கிறவனாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், உன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், சக விசுவாசியாக கூட இருப்பான். சில காட்டு மிருகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது உரிமைக்கிட்டு தான் இருக்கும், அது கத்திக்கிட்டு தான் இருக்கும். உன்னை கொன்னுடுறேன் பாருங்க, இந்த ஊரை விட்டு உன்னை கிளப்பிடுறேன் பாருங்க, நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி முன்னேற பாருங்க. நீங்கள் சொல்லணும், அப்பா காட்டு மிருகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அது உரிமைட்டு இருக்குது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், சிங்கம் மேலே வராது, உன்னைத்தான் கர்த்தர் மேலே கொண்டு வருவார். கர்த்தர் உன்னைத்தான் உயர்த்துவார். சிங்கம் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சிங்கம் கொன்னுடும், சிங்கம் நம்மளை அழிச்சிடும். கொள்ளாதுங்க, அது கர்த்தருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது வச்சதுக்கும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவீங்க வீட்டுக்கு, சரியா? என்ன ஜெபம் பண்ணிட்டு போவீங்க தெரியுமா? இனிமேட்டு நான் கோவப்படவே கூடாது ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னிலேருந்து நான் 2020 சபை மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு பாஸ்டர். சபை மாறப்போதுன்னா நீங்கள் மாறுறது தான் சபை மாறுறது. நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேட்டு நான் கோவப்படவே மாட்டேன் ஆண்டவரே, நான் சாந்த குணத்தோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது மாமியார் எதிரில் நிற்கும். உங்களுக்கு பார்த்த உடனே பிரதிஷ்டையில் 25% அவுட் ஆயிரும். இது ஏன் இங்கே நிற்கிது, சோத்திரம் 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 ஆண்டவரே அப்படின்னு. அது அப்படி போனோன்னா அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்கும், எங்கே போயிட்டு வரேன்? 50% அவுட்டு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்கும், போகிறவ சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு போகிறதானே, இப்படி போயிட்டு வர, நாங்களாம் பட்னியாக கிடப்போம். அடுத்த 25 அவுட்டு. கடைசி 25 தான் இருக்கும், சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே. அடுத்து அந்த அம்மா 2 கெட்ட வார்த்தையில் ஏதோ ஒன்று பேசுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசியிருக்கோம், நம்ம 100 வார்த்தை பேசி அந்த அம்மாவை காலி பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த அம்மா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரியாமல் பேசிட்டோமோ அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? கிச்சனுக்கு போய், ஆண்டவரே நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் தீர்மானம் பண்ணேன், நான் சண்டை போடக்கூடாதுன்னு தான் தீர்மானம் பண்ணேன். பிசாசு மாதிரி அந்த அம்மா நிற்கிது. அது பிசாசு மாதிரி நிற்கல, ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறார். ஏன்? நீ கோவப்படுறியா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கே அந்த அம்மா வச்சு தான் கர்த்தர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை டெஸ்ட் பண்றாலே அந்த அம்மா தான். அந்த மிருகத்தை கர்த்தர் அங்க நிக்க வச்சிருக்கிறாரு. என்ன, அது கொஞ்சம் வாய் கட்டாம இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மற்றபடி காட்டு மிருகம் தான். பல நேரங்களில் நீங்க எதை வேணான்னு நினைக்கிறீங்களோ அது அங்க வரும். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவன் அங்க வருவான். ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார்.
உன்னுடைய பொறுமையை, உன்னுடைய தாழ்மையை, கர்த்தர் மேல் இருக்கிற உன் விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு கர்த்தர் சில ஆட்களை வச்சிருக்கிறார். ஆமா, அவங்க அதுக்கு தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க மாறும்போது அவர்கள் மாறுவார்கள். அந்த சிங்கம் இல்லாமல் போகும். நீங்கள் பொறுமையோடு தேவ சமூகத்தில் தானியேல் என்ன பண்ணிருக்கணும்? வாயை கட்டியாச்சா, குத்தி பார்த்துருவோமான்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் சிங்கத்தின் வாயை கட்டணும். தானியேல் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன மறைக்கிற, அதான் வாய் கட்டிட்டோம்ல, குத்திரும் பார்த்துக்க, கண்ணை குத்திரும். நம்ம சில நேரத்தில் அப்படி செய்வோம் தெரியுமா? கொஞ்சம் அவன் தாழ்ற மாதிரி இருந்தா பார்த்தியா, சோத்திரம் கத்திரம் நொறுக்குனாரா, இப்போ சிங்கத்தின் வாயை கத்த ஊத்துருவார் ஆண்டவர், கட்டுறா. சில நேரத்தில் ஆவிக்குரியவனுடைய பிரச்சனை இதுதான். கர்த்தர் சிங்கத்தை கட்டினா பார்த்துக்கிட்டு நீங்களும் அமைதியாக தான் இருக்கணும், சிங்கமும் அமைதியாக இருக்கும். நீங்கள் உருமுனீங்க, சிங்கம் 2 மடங்கு உருமோம். நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் சிங்கம் இல்லாமல் போகும். சில காட்டு மிருகங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்துருக்கிறார். அது கத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை இவரை வச்சிருக்கிறீங்க, இன்னும் நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணலை, அதான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் அமைதி ஆயிட்டீங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை உங்களுக்கு வந்துருச்சு, கர்த்தர் எதிர்பார்க்கிற பொறுமை வந்துருச்சுன்னா அந்த காட்டு மிருகம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகும். எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். சிலரை குறித்து நான் நினைப்பேன், ஏன் இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ மாறு, நீ மாறு. யாராவது ஒன்று கத்துறாங்கன்னா நான் 2 கத்துவேன். என்னுடைய அந்த காலத்தில் என்னுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம சவுண்டாக பேசிட்டோம்னா ஆஃப் ஆயிடுவாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, ஏன் இவங்க இப்படி கத்துறாங்க? நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க கத்துறாங்க. அவங்க கத்த நீ அமைதியாக இருந்து பாரு. ஒரு நாள் அவங்களுக்கே சீனு போயிடும், என்ன சொன்னாலும் இவன் அமைதியாக இருக்கான், மனுஷனா இவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன வந்துடுமா, சரி இவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, அவன் அமைதியாயிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவன் மாறிட்டான். அப்போ காரணம் நம்மளை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிங்கம் திருந்தணுமா திருந்த வேணாமாங்கிறது கர்த்தர் சித்தம் கிடையாது, நம்ம திருந்தணும், அதான் கர்த்தர் சித்தம். அதுக்கு தான் உன் வாழ்க்கையில் சில காட்டு மிருகங்களை கர்த்தர் அனுமதி கொடுப்பார். யூ வாண்ட் டு சேஞ்ச். நீங்கள் மாறும்போது சிங்கம் இல்லாமல் போகும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 4ஆம் அதிகாரம், மத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கடைசியா ஃபர்ஸ்ட் வேறு பிரிச்சாச்சு, வனாந்தரத்துக்கு கூட்டு போயாச்சு. இப்போ காட்டு மிருகத்து நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் இப்போ ஒருத்தன் வரான். யார் வர்றது? பிசாஸ். இப்போ பிசாசு வந்தால் பிரச்சனை பெருசா சின்னதா? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. பிசாசே வந்து நிற்கிது, பிரச்சனை பெருசா சின்னதா? ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? பிசாசு எல்லா உபயாந்திரங்களையும் கையாண்டு எதுவுமே உங்ககிட்ட பழிக்காமல் போய் கடைசியாக அவனே வந்துட்டான். இனிமேல் நோ மோர் வெப்பன், சரி நானே வந்து நிற்கிறேன்பா. லாஸ்ட் பிசாசு வருதுன்னா உன் சோதனை முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். நம்முடைய பார்வை தான் எப்பவுமே தப்பு. ஐயோ பிசாசு நிற்குது. பிசாசு யார் முதல்ல? அது நமக்கு தெரியணும். பிசாச வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவன் தலையை நசுக்கினார்னு இருக்கு. இப்போ அந்த பிசாசு என்ன பிசாசு? தலை நசுக்கப்பட்ட பிசாசு. இந்த தலை நசுக்கப்பட்ட பிசாசை ஏன் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? தலை நசுக்கப்பட்ட பிசாசுக்கு எது ஆடிட்டு இருக்கிறோம்? வால் மட்டும் ஆடிட்டு இருக்கோம். எதுக்கு அந்த வாலை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் மிதிக்கிறதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கிறார். வேற எதுக்காகவும் கர்த்தர் அதை உயிரோடு வைக்கல. அவர் தெளிவா சொல்றாரு, சர்ப்பங்களை மிதிப்பார்கள். ஏன்? தலையை நான் மிதிச்சிட்டேன், வாலை நீ மிதி. பிசாசு வர்றது உங்களை மேற்கொள்வதற்கல்ல, உங்ககிட்ட தோற்பதற்கு. அது தெரியணும் முதல்ல. இன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒரு பாம்பு அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், 3 வகையான கூட்டம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. முதல் வகை என்ன தெரியுமா? அந்த பாம்பு அப்படி துள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் பார்க்கும், இன்னும் உயிர் இருக்குடா அப்படின்னு ஓடிடுவான். இன்னொரு கூட்டம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குதுடா, சீக்கிரத்தில் போகுது அப்படின்ட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 3வது ஒரு கூட்டம் இருக்கு, வருவான், இன்னும் உயிர் இருக்குடான்னு ஒரு கல்லை தூக்கி போட்டு பொத்துன்னு போட்டுருவான் அது மேலே. இதில் நீங்கள் எந்த கூட்டங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒன்று பயந்து ஓடுற கூட்டம் ஒன்று இருக்கு, பிசாசு வந்துருச்சு, என் வாழ்க்கையில் உபத்திரம் வந்துருச்சு. சிலர் சொல்லுவாங்க பிசாசு நேராக வந்து நின்றுச்சு. அப்படி எப்படி வரும்? நான் கேட்பேன், அந்த பிசாசு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பேன். கருப்பா. யார் சொன்னா பிசாசு கருப்புன்னு? அதை விட மோசமான ஒன்று இருக்கு. ஒருத்தர் சொன்னாங்க, நான் பிசாசை பார்த்தங்க. அப்படியா? எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட்டு, முடியை விரிச்சு போட்டு. நான் கேட்டேன், இது எங்கே போய் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம்? நம்ம சகோதரிமார்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டெய்லர் கிடைக்க மாட்டான்.
பிசாசுக்கு யார் கிடைச்சிருக்கா? ஒரு டெய்லர் கிடைச்சிருக்கான். நரகத்தில் டெய்லர் இருக்கிறான் போல. அடுத்து கேளுங்க, அடுத்து மல்லிகைப்பூ வச்சிருந்துச்சான். அப்போ எந்த கடைக்கு போயிருக்குது? பூ கடைக்கும் போயிருக்கு. வரும்போது ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கேட்டுச்சான். அப்போ எங்கே போயிருக்க? நகை கடைக்கும் போயிருக்கு. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஷாப்பிங் போகுது பாருங்க. அது ஒருத்தனை பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி துணி கடைக்கு போய் எடுத்து தைச்சி போட்டு, பூ கடைக்கு போய் வாங்கி வச்சுக்கிட்டு, ஹேர்பினை போட்டு கிளிப்பை போட்டு விட்டு, காலில் ஜல் ஜல்லுன்னு கொலுசு போட்டு அவனை பிடிக்க வந்திருக்கு. எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக வருது பாருங்க. எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, பைபிளில் பிசாசு அவன் இவன் தானே இருக்கு. அவன் இவன் தானே இருக்கு. அப்போ அவன் ஆனா தானே இருக்கணும். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தூதன், அது வேற விஷயம். பைபிளில் அவன் இவன் சொல்லியிருக்கு. ஆனால் இவன் கற்பனையிலே பெண்ணையே பார்க்குறானே எப்படி? ஒரு பெண்ணு வரா மாதிரியே தான் சொல்கிறான். மோகினி வந்துச்சு. அது எனக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, இவனுக்கு இந்த பிசாசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இவன் கற்பனை பண்ணிட்டே தூங்கியிருப்பான். அவன் மனைவியை பார்த்துருப்பான் போல. அவனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னா கவனிங்க. பிசாசு என்பது ஃபஸ்ட்டு ரவுண்டில் கர்த்தர் தோக்கடிச்சு தலையை நசுக்கிட்டு குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற ஒரு சின்ன ஆள். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தா தான் அது பெரிய ஆளாக மாறும். நீங்கள் அதன் வாளை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். உங்களை நோக்கி பிசாசு வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும்னா ராஜா வந்து சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்? சேவகனை அனுப்புவார். அவன் வந்து சொன்னோன்னே நீங்கள் அவனை ஒரு அற விட்டு படா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அவன் போய் சொல்லுவான், என்ன அவங்க அடிச்சுட்டாங்கன்னு. உடனே ராஜா என்ன பண்ணுவார்? அதை விட பவர்ஃபுல்லாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அனுப்பி நீ போய் என்னன்னு கேளு. அவனையும் அடிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. அவன் போய் சொல்லுவான், என்னையும் அடிக்கிறாங்க ராஜா. கடைசியாக ராஜா தளபதி ஒருத்தர் அனுப்புவார், தனக்கு அடுத்து உள்ளவனை. நீ போய் என்னன்னு கேளு. அவனையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக யார் வருவா? அப்போ ராஜா வராருன்னா என்ன அர்த்தம்? அதான் ஃபைனல் ஸ்டேஜ். ராஜா தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ உலகத்தின் அதிபதியானவன் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறான்னா அது ஃபைனல் ஸ்டேஜ்னு அர்த்தம். உன் உபத்திரவம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். கடைசியில் உன்னை சந்திக்கவே அவங்க நாட்டு ராஜாவே வந்துட்டாரா, நீ எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு ஈக்குவல் ஆயிட்டேன்னு அர்த்தம். உன்னை வீழ்த்த முடியாம பிசாசின் ராஜ்யமே வந்து உனக்கு முன்னாடி நிக்குது. அவைகளை ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். எந்த வல்லமை தெரியுமா? உன் கையில் இருக்கிற பட்டயம் தான் அந்த வல்லமை. இயேசு வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார், அவன் ஓடி போனான்னு வசனம் சொல்லுது. உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதங்களும், உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளும், உனக்கு எதிராக வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீ விசுவாசித்தால் இன்றோடு கூட வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவைகளை எல்லாம் உன்னை விட்டு விரட்ட போறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்காகவே கர்த்தர் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த 4 பாதையில நீங்க எதுல வேணாலும் போயிட்டு இருக்கலாம். வேறுபாடு உள்ள இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தின் பாதையில கடந்து போய்கிட்டு இருக்கலாம். அல்லது நீங்க வந்துட்டு ஒரு காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம். பிரச்சனைகளுக்கு நடுவில், உங்களுக்கு எதிரான மனுஷங்களுக்கு நடுவில் குடியிருக்கலாம். அல்லது நீங்கள் பிசாசையே நேரடியாக மேற்கொள்ளக்கூடிய இடத்துல நிற்கலாம். உங்களுக்கு எதிராக பிசாசு பல காரியங்களை செஞ்சிருக்கலாம். அவன் பார்க்கறதுக்கு தான் அப்படி பயமுறுத்தி ஜெய்ஜாண்டிக்க நிற்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவன் தோக்க போவது மட்டும் நிச்சயம். உன் பிரச்சனை மாறப்போகுது. இதை நீங்க ஜெயிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த வசனம் மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 4 ஸ்டேஜை நீங்க கிராஸ் ஆகும்போது பரலோகமே உனக்கு வந்து பணிவிடை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உனக்கு பணிவிடை செய்ய போகிறார். உன்னுடைய உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் நீ கடந்து வந்தது எல்லாத்துக்கான பிரதிபலனை கட்டளையிடுகிற காலம் ஒன்று வந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த 4 பாதையில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு தான் அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். யோபு உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும் 2 ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் உன்னை அதை நடத்தினார். யோசேப்பை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும் எகிப்தில் அவனுக்கு ஒரு போஸ்டிங்கை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் அதை நடத்தினார். தானியேலை உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு போனாலும் நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜாவின் கொலு மண்டபத்தில் உட்கார ஸ்தானத்தை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் கொண்டு போனார். எஸ்தரை அடிமைத்தனத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனாலும் ராஜகுமாரத்திங்கிற போஸ்டிங்கை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் கொண்டு போவார். அப்போ இந்த போஸ்டிங்கள் எல்லாம் உன்னையும் ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு வரார்னா உனக்கு ஒன்று ஆசீர்வாதமான ஸ்தலம் ஒன்றை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உன்னை உயர்த்துகிற ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார்.
இந்த பாதைகளை நடந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்காக தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஏற்கனவே ஒன்று செய்து வைத்திருக்கிறார். அவர் இனிமேட்டு செய்ய போறதில்லை, எனக்கு ஒன்று அவர் முன்குறித்திருக்கிறார். அதை நான் அச்சீவ் பண்ண போறேன். அதனாலதான் எனக்கு இந்த பாதை இல்லாமல் அது கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பாதை இல்லாமல் அது கிடைக்காது. ஒரு சிலர் என்ன சொல்றான், உனக்கு அது கிடைக்கும் விசுவாசிங்கிறான். நீ விசுவாசித்தாலும் இந்த பாதை உண்டு. இந்த 4 பாதையில நீங்க எதை வேணா இருக்கலாம். வனாந்தரத்திலும் இருக்கலாம், காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரிக்கலாம், வேறுபாடு உள்ள இடத்துல இருக்கலாம், அல்லது வேறு பிரிக்கப்பட்டு எல்லாரை விட்டு உங்களை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒருவேளை பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளாகவும் இருக்கலாம். அதாவது எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைமை, இந்த உலகத்தினுடைய அதிபதியானவனே உங்களுக்கு அகைன்ஸ்டா நிற்கக்கூடிய நிலைமை. அவ்வளவு இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தருடைய வசனத்தை கையில பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வசனம் இந்த நாளையும் மாற்றி போடும், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்களும் நானும் விழுந்து போவதில்லை, ஒரு நாளும் நீங்களும் நானும் தாழ்ந்து போவதில்லை. கர்த்தர் உயர்த்துகிறவனை இந்த பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவனை இந்த பாதையில் நடத்துகிறார். நீ அந்த பாதையில கடந்து போறினா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார் அர்த்தம், உன்னை மேன்மைப்படுத்த போறார் அர்த்தம். அல்லேலூயா.